பேஸ் இன்ஜின் டேட்டாபேஸ் டாபிக் உள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு பேசிக்கா ஒரு ஃபவுண்டேஷனல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். ஓஎல்டிபி டேட்டா ப்ராசஸிங்னா என்ன, இல்லை ஓஎல்டிபி அப்ளிகேஷன்னா என்ன, ஓஎல்ஏபி அப்ளிகேஷன் இல்லை டேட்டா ப்ராசஸிங் எப்படி பண்ணுவாங்க அப்படின்றது தெரியணும். எஸ்கியூஎல் வெர்சஸ் நோ எஸ்கியூஎல் தெரிஞ்சிருக்கணும். டேட்டாபேஸ் அண்ட் டேட்டா வேர் ஹவுஸ் என்ன டிஃபரன்ஸ், தென் என்னென்ன டிஃப்ரெண்ட் டேட்டாபேஸ் இன்ஜின் இருக்கு, ஸோ அதோடைய யூஸ் கேசஸ் எங்க நம்ம எந்த டேட்டாபேஸ் இன்ஜின் யூஸ் பண்ணலாம் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த டேட்டாபேஸ், டேட்டா வேர் ஹவுஸ் ஆர் மற்ற செமி ஸ்ட்ரக்சர்ட் கண்டென்ட் இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா. இப்போ நம்ம வந்து அமேசானுடைய ஆர்டிஎஸ் தான் நம்ம பார்க்க போறோம். மெயினா இது வந்து பை டிஃபால்ட்டாவே உங்களுக்கு மல்டி ஏசி இல்லை மல்டி ரீஜனல் ஆப்ஷன்ஸ்ல வந்து நீங்க யூ கேன் ஹேவ் மாஸ்டர் ஸ்லேவ் கிளஸ்டரிங்ல ரன் பண்ணலாம், இல்லை யூ கேன் ஹேவ் ரெப்ளிகாஸ் வந்து டிஃப்ரெண்ட் ரீஜன்ல வச்சுக்க முடியும். ஸோ ஈவன் அதை தாண்டி வந்து உங்களுக்கு டேட்டா இன்கேஸ் உங்களுக்கு செமி ஸ்ட்ரக்சர்ட் இது வேணும், இல்லை நாட் ஒன்லி சீக்வல் டேட்டா பேஸ் வேணும் அப்படின்னா ஈவன் யூ ஹேவ் லாட் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ், நிறைய டிஃப்ரெண்ட் ஃபிளேவர்ஸ் கொடுக்குறாங்க. அது என்னென்ன ஃபிளேவர்ஸ் இருக்கு, என்னென்ன கேட்டகரியில வந்து எந்த பர்டிகுலர் ஆஃபரிங் வந்து உங்களுக்கு சியூட் ஆகும் அப்படின்றத ஒன் பை ஒன்னா பார்க்க போறோம். ஸோ நிறைய பேருக்கு இந்த இடத்துல தான் வந்து டவுட் வரும். ஸோ அதை நான் வந்து ஐ வில் clarify it and then we will move on. See, data warehouse அப்படின்றது இல்லை டேட்டா மார்ட்ன்றது இங்கே தான் வந்து டேட்டா வந்து ப்ராசஸ் பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நிறைய டிஃப்ரெண்ட் லொகேஷன்ஸ், இப்போ ஒரு டேட்டா அனலிஸ்ட் டேட்டா சயின்டிஸ்ட் போயிட்டு இந்த பர்டிகுலர் ஆர்கனைசேஷன்ல பிஸ்னஸ் இஸ் வெரி டல், எனக்கு வந்து பிஸ்னஸை வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், எந்த ப்ராடக்ட் வந்து எங்க நிறைய சேல்ஸ் ஆகுது, இல்லை எங்க எங்க வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் எப்படி இருக்குன்றத வந்து ஒரு அனலிஸ்ட்ட வந்து டேட்டா கொடுத்து நம்ம வந்து அனலைஸ் பண்ண சொல்றோம் அப்படின்னா அவங்க வந்து தே வில் ஆஸ்க் ஆக்சஸ் டு டேட்டா வேர் ஹவுஸ் இல்லை டேட்டா மார்ட், இந்த மாதிரி இடத்துல தான் வந்து ஆக்சஸ் ஜென்ரலாக கொடுப்போம். ஏன் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு நமக்கு இந்த மாதிரி இப்போ ஒரு பர்டிகுலர் இந்தியாவில் வந்து ஒரு வெண்டார் இருக்காங்க அப்படின்னா அவங்க தே மைட் பி யூசிங் MySQL ஆர் மைக்ரோசாஃப்ட் சீக்வல் டேட்டா பேஸ் யூஸ் பண்ணலாம். இன்னொரு லொகேஷன்ல ஒரு வெண்டார் வந்து மேபி எக்ஸல் ஸ்ப்ரெட்ஷீட்ல டேட்டா ஸ்டோர் பண்ணிட்டு இருக்கலாம். இன்னொருத்தவங்க ஆக்சஸ் டிபியில் இருக்கலாம், இல்லை மேபி தே மைட் பி மெயின்டைனிங் மேனுவல் லெட்ஜர்ல கூட மெயின்டைன் பண்ணி கூட அனுப்பலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வரும். ஸோ டேட்டா பேஸ் இஸ் ஆல்சோ சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். ஒரு பிசினஸ் அப்ளிகேஷன் ஆர் ஒரு பர்டிகுலர் அப்ளிகேஷன்ல பேக் எண்ட்ல நம்ம டேட்டாவை ஸ்டோர் பண்ணுவோம் டேட்டா பேஸ்ல. ஸோ இது வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். வேறஸ் இந்த SSIS ஆர் ETL ப்ராசஸ் அப்படின்னா என்னன்னா, இப்போ இங்கேருந்து வரக்கூடிய இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி தென் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுவாங்க. டிரான்ஸ்ஃபார்ம் பண்றது எதுக்காக அப்படின்னா, அந்த நார்மலைஸ் பண்ணி இந்த இடத்துல டேட்டா ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த டேட்டா அனலிஸ்ட் அண்ட் டேட்டா சயின்டிஸ்ட்டுக்கு வந்து இட் வில் பி ஈஸி டு ப்ரெடிக்ட் த பிஸ்னஸ் ஆர் அதில் இருக்கக்கூடிய ட்ரெண்ட் பேட்டர்ன், அதில் இருக்கக்கூடிய எந்த மாதிரி அவங்க பிஸ்னஸ் இன்சைட்ஸ் வந்து எதிர்பார்க்குறாங்களோ அதெல்லாம் அவங்க ஈஸியாக அனலைஸ் பண்ணி கொண்டு வர முடியும். லாஸ்ட்டாக வந்து எக்ஸ்ட்ராக்ட், டிரான்ஸ்ஃபார்ம் அண்ட் லோட் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. இதில் அமேசான்லேயே நிறைய டூல்ஸ் இருக்கு, லைக் க்ளூ, கிராலர், அந்த மாதிரிலாம் வந்து உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு. பட் நிறைய தேர்ட் பார்ட்டி ஆப்ஷன்ஸ், ஜென்ரல் SSIS இன்டெகிரேஷன் ஆப்ஷன்ஸ், ஈவன் உங்களுடைய மைக்ரோசாஃப்டோடைய SQLலே வந்து தே ஆர் கிவிங் யூ ரிப்போர்ட்டிங் சர்வீசஸ், இன்டெகிரேஷன் சர்வீசஸ்லாம் கொடுக்குறாங்க. ஸோ அது மூலியமா நீங்க பேக் எண்ட்ல வந்து எந்த ஒரு டேட்டா வேர் ஹவுஸ் ஆர் டேட்டா மார்ட்ல இன்டெகிரேட் பண்ணி டேட்டாவை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி லோட் பண்ண முடியும். ஸோ அப்போ டேட்டா வேர் ஹவுஸ்ன்றது டேட்டா ப்ராசஸ் பண்ற இடம். உங்களுடைய பிசினஸ்க்கு வந்து இன்சைட்ஸ் ஆர் பேட்டர்ன் ஆர் ட்ரெண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், எங்க பிசினஸ் நல்லா இருக்கு, எங்க பிசினஸ் டல்லா இருக்கு, எப்படி அதை இம்ப்ரூவ் பண்ணலான்ற இடத்த வந்து டேட்டா வேர் ஹவுஸ்ல வந்து நமக்கு ப்ராசஸ் பண்ணுவாங்க. டேட்டா பேஸ்ல வந்து உங்க அப்ளிகேஷனுடைய பேக் எண்ட்ல அந்த பிசினஸ் டிரான்சாக்ஷன்ஸை வந்து டேட்டா பேஸ்ல ஸ்டோர் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து அனலிட்டிக்கல் ப்ராசஸிங் நடக்கிறது இங்க. இப்போ நீங்க இன்கேஸ் ஒரு டிக்கெட் புக் பண்றீங்க அப்படின்னா அந்த டிக்கெட் புக் பண்ண டீடைல்ஸ் வந்து அந்த டிரான்சாக்ஷன் வந்து இங்க வந்து ஸ்டோர் ஆகும். இப்போ ஒருத்தர் இன்னொருத்தர் காசு அனுப்புறீங்க அப்படின்னா அந்த டிரான்சாக்ஷன் வந்து இங்க வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ இந்த இடத்துல வந்து இட் இஸ் மோர் அபவுட் டிரான்சாக்ஷன் ப்ராசஸிங், டே டு டே டிரான்சாக்ஷன்ஸ். கரண்டா வந்து நான் உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் கோர்ஸ் நீங்க என்ரோல் பண்றீங்க, இல்லை யூ ஆர் பையிங் எ பர்டிகுலர் ப்ராடக்ட் இன் இ-காமர்ஸ் சைட், இல்லை ஏதோ கிராசரி ஷாப்பிங் பண்றீங்க, அது எல்லாமே வந்து யார் யார் என்ன ஆர்டர் பண்றாங்க என்னன்றதுலாம் டேட்டா பேஸ்ல தான் வந்து அந்த டிரான்சாக்ஷன்ஸ்லாம் வந்து ஸ்டோர் ஆகும். வேறஸ் இங்க வந்து அனலிட்டிக்கல் இன்ஃபர்மேஷன், அனலிட்டிக்கல் ப்ராசஸிங் வந்து உங்களுடைய பிசினஸ் உடைய பேட்டர்ன், ட்ரெண்ட் அதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பிசினஸ் டெசிஷன் மேக்கிங், எப்படி அதை பிசினஸ் தாட் ப்ராசஸிங் எல்லாம் வந்து இங்க பண்ணலாம். இது ரெகுலராலாம் பண்ண மாட்டாங்க. இப்போ ஒன்ஸ் இன் அ குவார்டர் ஆர் ஒன்ஸ் இன் அ இயர் வந்து அனலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்து இந்த லாஸ்ட் 4 monthsல என்ன எப்படி பிசினஸ் ரன் ஆச்சு, இல்லை லாஸ்ட் குவார்டர்ல எப்படி பிசினஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணாங்க, ஸோ அந்த மாதிரியான ஹிஸ்டாரிக்கல் இன்ஃபர்மேஷன்லாம் போயிட்டு OLAP ஆர் டேட்டா வேர் ஹவுசிங்ல பண்ணுவாங்க. இப்போ SQL ஸ்ட்ரக்சர்ட் query லாங்குவேஜ் வெர்சஸ் நாட் ஒன்லி SQL. நாட் ஒன்லி SQL அது படிக்கணும், பட் அகைன் நிறைய பேர் வந்து நோ SQL சொல்லுவாங்க, பட் தட் இஸ் ஆல் ஃபைன். ஸோ SQL அப்படின்றது இட் இஸ் மோஸ்ட்லி யூஸ்ட் ஃபார்
querying the data from your structured database. Structured relational database management systemல இருந்து data வந்து எப்பயுமே SQL will be mostly used for உங்களுடைய databasesல ஸ்டோர் ஆயிருக்கக்கூடிய டேட்டாபேஸ்னாலே வந்து ஜென்ரலா நீங்க இப்போ ஆரக்கிளா இருக்கட்டும் இல்லை எந்த ஒரு டேட்டா பேஸ் எடுத்துக்கிட்டாலும் அது நீங்க டேட்டா ஸ்டோர் பண்றதுக்கு முன்னாடி அதுல நீங்க ஸ்கீமா டிஃபைன் பண்ணுவீங்க. ஸ்கீமா அப்படின்னா எத்தனை ரோஸ், எத்தனை காலம், எந்தெந்த ரோல வந்து என்ன டைப் ஆஃப் டேட்டா டைப் அலோவ் பண்றது, கேரக்டர்ஸ் அலோவ் பண்ணணுமா, இல்ல வந்து இஃப் யூ வாண்ட் அலோவ் நியூமரிக் டிஜிட்ஸ் இல்ல நம்பர்ஸ் என்ன அலோவ் பண்ணணும் அப்படின்றத அந்த ஸ்கீமா ரோஸ் அண்ட் காலம்ஸை நீங்க அந்த டேபிளோட ஸ்ட்ரக்சரை வந்து நீங்க ஆல்ரெடி ப்ரீ டிஃபைன் பண்ணி அதுக்கப்புறம் தான் அதுல டேட்டாவே நம்ம ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ அப்போ அந்த ஸ்ட்ரக்சர்டா டேட்டா ஸ்டோர் பண்ணும்போது ஸ்ட்ரக்சர்ட் query லாங்குவேஜ்ன்றது இட் இஸ் ஆப்வியஸா வந்து நேட்டிவ் ஆர் நேச்சுரல் ஆப்ஷன் டு யூஸ் இட். ஸோ அதுதான் வந்து மோஸ்டா டேட்டா பேஸ்க்கு வந்து நம்ம எஸ்கியூஎல் லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ எஸ்கியூஎல்னே நிறைய பேர் மைக்ரோசாஃப்டோட எஸ்கியூஎல், ஆரக்கிளோடைய அந்த டேட்டா பேசஸ் தான் ஞாபகம் வரும். பட் எஸ்கியூஎல் அப்படின்றது 1960s உங்களுக்கு உங்களுக்கு தனியாவே வெர்ஷன்ஸ் வந்துட்டு இருக்கு. இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு டேட் கூட எஸ்கியூஎல் ஹஸ் காட் இட்ஸ் ஓன் வெர்ஷன். ஸோ எஸ்கியூஎல்ன்றது இட் இஸ் இண்டிபெண்டன்ட் querying லாங்குவேஜ், அதுக்குன்னு தனியா வெர்ஷன்ஸ் இருக்கு. பட் அதை லெவரேஜ் பண்ணி நிறைய ப்ரொவைடர்ஸ் லைக் மைக்ரோசாஃப்ட் அண்ட் அமேசான் அண்ட் ஓப்பன் சோர்ஸ் ப்ராடக்ட்லாம் நிறைய டெவலப் பண்ணிருக்காங்க. அதுதான் நம்ம MySQL, மைக்ரோசாஃப்ட் SQL அப்படின்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பட் SQLன்றது இட் இஸ் செப்பரேட்லி ஸ்டில் அவைலபிள். நாட் ஒன்லி சீக்வல் வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல நிறைய அப்ளிகேஷன்ஸ்லாம் வந்து இப்போ சோஷியல் அப்ளிகேஷன்ஸ் எஸ்பெஷலி இந்த ட்விட்டர், லிங்க்டின் அண்ட் ஃபேஸ்புக் இந்த மாதிரி சோஷியல் நெட்வொர்க்கிங் அப்ளிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் டேட்டா வந்து நம்ம ஒரே மாதிரி ஸ்டோர் பண்றது இல்லை. ஸோ தே கால் இட் இஸ் அன்ஸ்ட்ரக்சர்ட்னு சொல்ல முடியாது, இட் இஸ் ஸ்ட்ரக்சர்ட் டேட்டான்னு சொல்ல முடியாது. தே கால் இட் இஸ் செமி ஸ்ட்ரக்சர்ட் ஆர் செமி ஸ்ட்ரக்சர்ட் டேட்டான்னு சொல்றாங்க. ஸோ அந்த செமி ஸ்ட்ரக்சர்ட் டேட்டாவை ஆக்சஸ் பண்றதுக்கு then SQL is not enough. So not only SQL, we might need more technologies, more options. அதுல வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்றோம், இப்போ ஒரு உங்களுடைய பிஸ்னஸ்ல வந்து ஒரு ஒர்க் டே எடுத்துப்போம். ஸோ ஒர்க் டே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒர்க் டேல வந்து நிறைய ரிலேஷன்ஷிப் இன்ஃபர்மேஷன் இருக்கும். யார் யாருக்கு ரிப்போர்ட் பண்றாங்க, எந்த மேனேஜருக்கு ரிப்போர்ட் பண்றாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் இருக்கும். அந்த மாதிரி ரிலேஷனல் இன்ஃபர்மேஷன் அங்கே இருக்கும். பிளஸ் வந்து நிறைய பேருடைய டாக்குமெண்டேஷன், எப்போ ஆஃபர் ரிலீஸ் பண்ணாங்க, அவங்களுடைய ரெசியூமே, அவங்களுடைய டாக்குமெண்ட்ஸ், அந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஈவன் நிறைய பேக் எண்ட்ல வந்து அவங்களுக்கு என்ன மாதிரியான பே ஸ்ட்ரக்சர் இருக்கு, அந்த ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஒரு பர்டிகுலர் அப்ளிகேஷன்லேயே வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நீங்க டேட்டா பேஸ்லேயே வந்து ஒரு டாக்குமெண்ட்டை எம்பெட் பண்ணி அதை சீக்வல் ஸ்டேட்மெண்ட் வழியாக ஆக்சஸ் பண்ணலாம். பட் இட் இஸ் நாட் எஃபிஷியன்ட் மெத்தட். அதனால வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இப்போ மாடர்ன் டேட்டா பேசஸ், நாட் ஒன்லி ஃபேஸ்புக், ட்விட்டர் வந்து எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டாலும் ஈவன் பிஸ்னஸ் சைட்லேயே வந்து நிறைய சாஃப்ட்வேர் அஸ் சர்வீஸ் அப்ளிகேஷன்லாம் வந்து நிறைய பேக் அண்ட் டேட்டா பேசஸ் வந்து ஒரு அப்ளிகேஷனுக்கே யூஸ் பண்றாங்க. முன்னாடிலாம் வந்து ஒன் டு ஒன் ரிலேஷன்ஷிப்ல தான் வந்து டேட்டா பேஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் ரன் ஆகும். இப்போ இந்த பிசினஸ் அப்ளிகேஷன் அதுக்கு வந்து ஒரு பேக் அண்ட்ல ஒரு டேட்டா பேஸ் வச்சிருப்பாங்க. இப்பெல்லாம் அப்படி கிடையாது. மைக்ரோ சர்வீசஸ் கான்செப்ட் வந்ததுக்கு அப்புறம் நிறைய ஒரு பர்டிகுலர் பிசினஸ் அப்ளிகேஷனே நிறைய ஸ்மால் ஃபங்க்ஷன்ஸா பிரிக்கிறாங்க. அந்த ஈச் அண்ட் எவ்ரி ஃபங்க்ஷனுக்கு வந்து வேற வேற டேட்டா பேஸை வந்து பேக் அண்ட்ல லிங்க் பண்றாங்க. இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு உங்களுடைய ரெசியூமே, உங்களுடைய இன்ஃபர்மேஷன்லாம், பயோடேட்டா அதெல்லாம் வந்து டாக்குமெண்டா ஸ்டோர் பண்றீங்க அப்படின்னா அதை டாக்குமெண்ட் டிபில போய் ஸ்டோர் பண்ணுவாங்க. இதுவே நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஹைரார்கிக்கல் ரிலேஷன்ஷிப், யார் எந்த மேனேஜருக்கு ரிப்போர்ட் பண்றாங்க, அந்த மேனேஜர் அடுத்த லெவல் யாருக்கு ரிப்போர்ட் பண்றாங்க, இந்த மாதிரி ஹைரார்கிக்கல் இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு கிராஃப் டேட்டா பேஸ்ல ஸ்டோர் பண்றாங்க. ஸோ இது வந்து நீங்க பிசினஸ் சைட்ல சொல்றேன். இதுவே நீங்க ஃபேஸ்புக் அண்ட் லிங்க்டின் அங்கெல்லாம் போனீங்க அப்படின்னா அதையும் நீங்க ரிலேட் பண்ணலாம். இப்போ நீங்க ஃபேஸ்புக்ல வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க, யூ மைட் ஹேவ் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு சஜஷன்ஸ்லாம் வரும். ஸோ அதெல்லாம் வந்து கிராஃப் டேட்டா பேஸ்ல வந்து சூப்பராக ஒர்க் ஆகும். ஏன்னா வந்து இட் இஸ் ஹைரார்கிக்கல் விஷயம். ஸோ ஈவன் இப்போ நீங்க போட்டோஸ் அப்லோட் பண்றீங்க, இமேஜஸ் அப்லோட் பண்றீங்க, நிறைய சாட்ஸ் ஆக்டிவிட்டிஸ்லாம் பண்றீங்க. ஸோ அது எல்லாமே வந்து டேட்டா பேஸ்ல ஸ்டோர் பண்ணி ரெட்ரீவ் பண்ணீங்க அப்படின்னா இட் ஒன்ட் பி தட் ஈஸி. ஸோ இதுவே நீங்க வந்து பாத்தீங்கன்னா இமேஜஸ் வந்து அன்ஸ்ட்ரக்சர்ட் ஸ்டோரேஜ், ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜ்ல ஸ்டோர் பண்ணிட்டு அங்கேருந்து ஆக்சஸ் பண்ணலாம். வேறஸ் வந்து ஹைரார்கிக்கல் இன்ஃபர்மேஷனை கிராஃப் டேட்டா பேஸ்ல ஸ்டோர் பண்ணலாம். நீங்க அப்லோட் பண்ற டாக்குமெண்ட்ஸ் அதெல்லாம் வந்து டாக்குமெண்ட் டிபில ஸ்டோர் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் பிசினஸ் அப்ளிகேஷன்ல நிறைய ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் சர்வீசஸா அதை ஸ்பிளிட் பண்ணி ஈச் அண்ட் எவ்ரி மைக்ரோ சர்வீஸ், ஈச் அண்ட் எவ்ரி மைக்ரோ ஃபங்க்ஷனுக்கு வந்து அந்த பர்டிகுலர் சர்வீஸ்க்கு, அந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனுக்கு எந்த டேட்டா பேஸ் பெட்டரா இருக்கும், சூட்டபிளா இருக்கும் அப்படின்றத இப்போ சூஸ் பண்ணி நிறைய ஆர்கிடெக்சர்லாம் ரெடி பண்றாங்க. வேற முன்னாடிலாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கும். இந்த பிசினஸ் அப்ளிகேஷனா இதுக்கு வந்து இந்த மைக்ரோசாஃப்ட் சீக்வல் யூஸ் பண்ணுங்க, ஆரக்கிள் டேட்டா பேஸ் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எல்லா இன்ஃபர்மேஷன் அதை போய் டம்ப் பண்ணிடுவாங்க. பட் அப்படியும் ஒர்க் ஆகும். ஆனா வந்து இப்போ ஒரு
fetch particular document from this database அப்படின்றதோட டைரக்டா டாக்குமெண்ட்டா நீங்க ஸ்டோர் பண்ணீங்கன்னா டாக்குமெண்ட்டா அதை ஆக்சஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ அதுதான் வந்து இவங்க இப்ப நிறைய பிசினஸஸ்ல அச்சீவ் பண்ண ட்ரை பண்றது. ஸோ எஸ்கியூஎல்ன்றது இட் ஹாஸ் பீன் தேர் ஃபார் இயர்ஸ், லைக் 50-60 இயர்ஸா இருக்கு இந்த மார்க்கெட்ல. அது நிறைய டேட்டா பேசஸ்க்கு இன்னுமே யூஸ் பண்றாங்க. இன்னும் 60-70% ஆஃப் த அப்ளிகேஷன் வந்து அப்படிதான் நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கோம். யூ வில் ஹேவ் அப்ளிகேஷன் டைரக்ட்லி லிங்க் டு டேட்டா பேசஸ். அதுல இருந்து தான் டேட்டா ரிட்ரீவ் பண்ணி உங்க அப்ளிகேஷன் வழியா, அது வெப் அப்ளிகேஷனா இருக்கலாம் இல்ல டைரக்ட் அப்ளிகேஷன் வழியா நீங்க ஆக்சஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. வேற நாட் ஓன்லி சீக்வல் டேட்டா பேசஸ், இப்ப ரீசென்ட் டைம்ஸ்ல லாஸ்ட் ஒரு 20-30 இயர்ஸா வந்து நிறைய மாடர்ன் அப்ளிகேஷன், சோஷியல் நெட்வொர்க்கிங் அப்ளிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் ஸோ அவங்கலாம் இப்போ கூகுள் மாதிரி ஃபேஸ்புக் மாதிரி கம்பெனிஸ்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு டேட்டா பேஸ் டைப் வந்து இட் இஸ் நாட் சஃபிஷியன்ட் இனஃப் அப்படின்றத தனித்தனியா அவங்கவுங்க ஒரு நேம்ல வந்து நிறைய டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த ப்ராடக்ட் வந்து அதோடைய பேரலல் கம்பீட்டிங் ப்ராடக்ட்ஸா வந்து அமேசான்லயும் வந்து தே ஹவ் ஸ்டார்டட் ப்ரொவைடிங் இட். ஸோ அதை ஒன் பை ஒன்னா இப்போ நம்ம பார்க்கலாம். மேபி ஆன் ஹை லெவல் டு அண்டர்ஸ்டாண்ட் நாட் ஒன்லி சீக்வல் கேட்டகரி வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா, இப்போ அமேசான் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இங்க பாருங்க, இப்போ அமேசானுடைய டேட்டா வந்து இப்போ சில விஷயங்கள், இப்போ உங்களுடைய பயோடேட்டா இன்ஃபர்மேஷன் ஆர் உங்களுடைய ஸ்பெசிஃபிக் இன்ஃபர்மேஷன் நீங்கள் ஸ்டோர் பண்ணும்போது உங்களுடைய நேமு, உங்களுடைய அட்ரஸ், உங்களுடைய ஃபோன் நம்பர், அந்த மாதிரி வந்து நம்ம கீ வேல்யூ பேரா வந்து நிறைய டேட்டா ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ இதை போய் நான் எஸ்கியூஎல்ல ஸ்டோர் பண்ணி ரிட்ரீவ் பண்ணேன் அப்படின்னா இட் வில் பி வெரி ஸ்லோ. ஸோ அதில் நான் என்ன பண்ணலாம், டைனமோ டிபியில் வந்து கீ வேல்யூ ஸ்டோர்ல போயிட்டு ஸ்டோர் பண்ணி ரிட்ரீவ் பண்ண அப்படின்னா அது ஈஸியா நம்ம வந்து ஸ்டோர் பண்றதும் ஃபாஸ்டா இருக்கும், அதை ஆக்சஸ் பண்றதும் ஃபாஸ்டா இருக்கும். வேறஸ் இப்ப நான் ஸ்ட்ரக்சர்டா நிறைய டிஃப்ரெண்ட் டேபிள் இருக்கு. இப்ப ஒரு ஆன்லைன் புக் மை ஷோ இல்ல டிக்கெட் நியூ போறேன் அப்படின்னா அதுல வந்து உங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் டேபிள் வரும். இப்ப இந்தியா ஃபுல்லா வந்து எத்தனை தியேட்டர்ஸ் இருக்கு, எத்தனை சிட்டிஸ்ல வந்து புக் மை ஷோ டிக்கெட் ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்றது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து சிட்டிஸ் சூஸ் பண்ணுவோம், அது ஒரு டேபிள் இருக்கும். அப்புறம் இன்னொரு டேபிள்ல போயிட்டு உங்களுக்கு யூ மைட் ஹேவ் என்னென்ன தியேட்டர்ஸ் இருக்கு, என்னென்ன சினிமாஸ் ரன் ஆகுது, என்னென்ன மூவிஸ் இருக்கு, அதுல என்னென்ன லே அவுட் இருக்கு அப்படின்ற மாதிரி அது என்ன ஆகும் அப்படின்னா டேபிள் டு டேபிள் வந்து லிங்க் ஆயிட்டு போயிட்டே இருக்கும். அதுக்குள்ள அந்த டேபிள்ஸ்ல வந்து உங்களுக்கு பிரைமரி கீ, ஃபாரின் கீன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுல வந்து எது யூனிக் ஐடென்டிஃபையரோ அந்த மாதிரி உங்களுக்கு இது வந்து டேபிள் ஸ்ட்ரக்சர்ல வந்து உங்களுக்கு ரிலேஷனல் டேட்டா பேஸ் வந்து ஸ்டோர் ஆயிருக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கு அப்படின்னா தென் ஆப்வியஸ்லி யூ கேன் கோ ஃபார் ரிலேஷனல் டேட்டா பேசஸ் வேர் யூ ஹேவ் டு ஹேவ் மல்டிபிள் டேபிள்ஸ் லிங்க் டு ஈச் அதர். வேறஸ் இப்போ இந்த மாதிரி நான் வந்து இப்போ ஒரு கீ வேல்யூ ஃபார்மேட்ல ஸ்டோர் பண்ணி அதை ரிட்ரீவ் பண்றது ஈஸி அப்படின்னா தென் இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு கோ வித் கீ வேல்யூ டேட்டா பேஸ் ஆர் கீ வேல்யூ ஸ்டோர்னு சொல்லுவாங்க. டாக்குமெண்ட் டிபி வந்து இட் இஸ் வெரி ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் கண்டென்ட் மேனேஜ்மெண்ட். உங்களுடைய ரெசியூமே இல்லை உங்களுடைய ப்ரொஃபைல் ஆர் சில டாக்குமெண்ட்ஸ், இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இல்லை ஹெச்ஆர் ப்ரைவசி இல்லை உங்க ஆர்கனைசேஷனுடைய ஸ்டேட்மெண்ட் பாலிசிஸ்லாம் வந்து ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா அதை போயிட்டு நீங்க டேட்டா பேஸ்ல ஸ்டோர் பண்ணி அதை ரிட்ரீவ் பண்றது இட் இஸ் நாட் குட் எஃபிஷியன்ட் மெத்தட். அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா செமி ஸ்ட்ரக்சர் டேட்டா பேஸ் டாக்குமெண்ட் டிபி ஆப்ஷன் இப்போ கொண்டு வந்திருக்காங்க. இது மார்க்கெட்ல நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. மாங்கோ டிபி கம்பேட்டபிளா இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அமேசான் வந்து டாக்குமெண்ட் டிபி உங்களுக்கு ஸ்டோர் பண்ணிருக்காங்க. இது மெயின்லி ஃபார் கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் உங்களுடைய மொபைல் டிவைஸ்ல இருந்து வரக்கூடிய அப்ளிகேஷன்ஸ்ல வரக்கூடிய டாக்குமெண்ட்ஸ்லாம் இங்க எஃபிஷியண்டா நம்ம ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் நாட் ஒன்லி சீக்வல் டேட்டா பேஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல வந்து சில சோஷியல் நெட்வொர்க்கிங்ல வந்து நான் சொன்னேன் இல்லைங்களா, இப்போ ஃபேஸ்புக்லலாம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்டு உங்களுக்கு வந்து யார் யாருக்கு ரிப்போர்ட் பண்றாங்க ஒர்க் டேல. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிராஃப் டேட்டா பேஸ்ல அந்த ரிலேஷன்ஷிப், ஹைரார்கிக்கல் ரிப்போர்ட்டிங் ஸ்ட்ரக்சர் அதெல்லாம் நம்ம கிராஃப் ஃபார்மட்ல ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா ஈஸியா நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதே மாதிரி இந்த மாதிரி ஹைரார்கிக்கலா ஸ்டோர் பண்ணும்போது யூ கேன் ஈஸிலி டிடெக்ட் த ஃப்ராட் ஆக்டிவிட்டிஸ், எந்த சிஸ்டம் கூட கனெக்ட் ஆகுது. இப்போ ஒரு நெட்வொர்க்ல வந்து ஒரு 10 சிஸ்டம் இருக்கு அப்படின்னா எந்த சிஸ்டம் கூட வந்து எந்த போர்ட்ல கனெக்ட் ஆகுது, அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கூட நீங்க கிராஃப் டேட்டா பேசஸ்ல ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ அதனால ஈஸியா உங்களால ட்ரபிள் ஷூட்டிங்கும் பண்ண முடியும். ஸோ இதுக்கு வந்து என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா அமேசான் நெப்டியூன்ன்றது கிராஃப் டேட்டா பேஸ்க்கான ஆப்ஷன். தென் டைம் சீரீஸ்க்கு வந்து டைம் ஸ்ட்ரீம்னு கொடுக்குறாங்க. தென் லெட்ஜர் ஆப்ஷன், இப்போ நீங்க உங்களுடைய சப்ளை செயின் ஆர் ஒரு சில ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ்லாம் நீங்க அக்செப்ட் பண்றீங்க அப்படின்னா அதை நீங்க லெட்ஜர்ல ஸ்டோர் பண்ணலாம். இது வந்து குவாண்டம் லெட்ஜர்னு கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி நாட் ஒன்லி சீக்வல் ஆப்ஷன்ஸ் வந்து இப்போ நிறைய உங்களுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ முன்னாடிலாம் வந்து இட் வில் பி ஒன்லி ஒன் பர்டிகுலர் கேட்டகரி. ஒரு அப்ளிகேஷன் இருக்கு அப்படின்னா அதோடைய டீடைல் எல்லா விதமான டேட்டாவையும் கொண்டு வந்து டேட்டா பேஸ்ல டம்ப் பண்ணிட்டு இருந்தாங்க, அதை ரிட்ரீவ் பண்ணிட்டு இருந்தாங்க. இட் வாஸ் ஒர்க்கிங் ஃபைன். பட் இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல புதுசா வந்த கம்பெனிஸ் வந்து தே ஃபவுண்ட் அவுட் இட் இஸ் நாட் இனஃப். அதனால வந்தது தான் இப்போ இந்த மாதிரி நிறைய டேட்டா பேஸ் வேரியன்ட், நிறைய டேட்டா பேஸ் டேட்டா ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ எஸ்கியூஎல்ல ஏன்
பட் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது பாத்தீங்கன்னா டேட்டா பேஸ்ல நம்ம டேட்டா ஸ்டோர் பண்றதுக்கு முன்னாடியே எந்த டேபிள்ல வந்து எத்தனை காலம் இருக்கணும், எத்தனை ரோ இருக்கணும், எந்தெந்த ஃபீல்ட்ல வந்து என்னென்ன மாதிரியான டேட்டா டைப்ஸ் அலோவ் பண்ணணும் அப்படின்றத ஸ்ட்ரக்சர்டா ஸ்கீமா வந்து டிஃபைன் பண்ணிட்டு தான் நம்ம டேட்டா ஸ்டோர் பண்ண ஆரம்பிப்போம். ஏன் வெர்டிக்கல் ஸ்கேலிங் தான் இதுல ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்றாங்கன்னா, இப்போ நீங்க ஆரக்கிள், மைக்ரோசாஃப்ட் சீக்வல் மாதிரி கமர்ஷியல் டேட்டா பேஸ் போனீங்க அப்படின்னா நிறைய டிஃப்ரெண்ட் சிஸ்டம்ஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நிறைய டிஃப்ரெண்ட் லைசன்சஸ் வாங்கணும். ஒரு சிஸ்டம்ல இருக்கக்கூடிய ப்ராசஸர் கோருக்கும் வந்து நம்ம லைசன்ஸ் வாங்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து அதுல நிறைய லைசன்சிங் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், அதுல காஸ்ட் வந்து எஃபெக்டிவா இருக்கணும் அப்படின்னா பீப்புள் வில் ட்ரை அண்ட் யூஸ் வெர்டிக்கல் ஸ்கேலிங். முடிஞ்ச அளவுக்கு அந்த ஹார்ட்வேர்ல எவ்வளோ சிபியூ, எவ்வளோ மேக்ஸிமம் மெமரி லோட் பண்ணி அதை யூஸ் பண்ண முடியுமோ அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. ஹரிசாண்டலா வந்து மல்டிபிள் சர்வர்ஸ்லாம் வந்து ஆட் பண்றது வந்து இட் இஸ் நாட் எ ஈஸியர் திங். வேற இங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த ஆப்ஷன்ஸ் நம்ம யூஸ் பண்றது எல்லாமே ஓப்பன் சோர்ஸ் ப்ராடக்ட் தான் யூஸ் பண்றோம். ஸோ இங்க வந்து லைசன்சிங் அந்த கன்ஸ்டைன்ட் அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஈஸியா நம்ம வந்து ஆட்டோ ஸ்கேல் பண்ணலாம், ஹரிசாண்டல் ஸ்கேலிங் பண்ண முடியும். ஸோ இப்போ சிஸ்டம் லோடு கம்மியா இருக்கு அப்படின்னா நம்ம சிஸ்டம்ஸை கம்மி பண்றது ஈஸியா கம்மி பண்ணிக்கலாம். ஸோ ஹரிசாண்டல் ஸ்கேலிங் தான் வந்து நாட் ஒன்லி சீக்வல் கேட்டகரி ஆஃப் டேட்டா டைப்ஸ், டேட்டா பேஸ் டைப்ஸ்ல வந்து இட் இஸ் ப்ரிடாமினன்ட். வேற இங்க வந்து லைசன்சிங் ரெஸ்ட்ரிக்ஷன் அந்த காம்ப்ளெக்சிட்டியால தான் வெர்டிகல் ஸ்கேலிங் வந்து ப்ரிஃபர் பண்றாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் யூ வில் பி யூசிங் ஸ்ட்ரக்சர்ட் query language to access databases. Not only SQL க்கு வந்து you might have unstructured query language or not only structured query language. நிறைய different querying mechanisms இருக்கு, retrieving mechanisms இருக்கு. ஸோ இதுல நிறைய different tables இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம ஈஸியா இன்டெகிரேட் பண்ணி we can have joins ன்னு சொல்லுவாங்க. அதுல வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து டேட்டா பேஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, சரி டேட்டா பேஸ் வந்து அங்க இந்த மாதிரி தான் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டேபிள்ஸா உங்களுக்கு ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ ஒரு டேபிள்லயும் வந்து இது வந்து இட் இஸ் நாட் லைக் எ டேபிள், பட் இந்த மாதிரி தான் இருக்கும். இங்க இருக்கு பாருங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு இ காமர்ஸ் ஆர் ஒரு புக் ஸ்டோர்ல ஆன்லைன்ல லாகின் பண்றேன் அப்படின்னா, இப்போ இதுல வந்து தே வில் ஹேவ் ஒரு பிரைமரி கீ இருக்கும். பிரைமரி கீ எப்பயுமே எப்படி இருக்கும் அப்படின்னா, எது வந்து யூனிக்கா உங்களுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பேண்ட் வந்து இட் கேன் பி சேம் நேம் வந்து ரிப்பீட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ வேறஸ் வந்து இந்த இந்த ஐடின்றது வந்து யூ கேன் ஹேவ் இட் அஸ் அ பிரைமரி கீ. ஸோ அதை இன்னொரு பர்டிகுலர் டேபிள்ல லிங்க் பண்ணும்போது அதுல வந்து ஒரு பர்டிகுலர் கீயை வந்து சூஸ் பண்ணிப்பாங்க. அது ஃபாரின் கீ அப்படின்ற மாதிரி சூஸ் பண்ணிட்டு தே வில் ஹேவ் லிங்க்டு டேபிள்ஸ். ஒரு டேபிள் வந்து லிங்க் ஆயிட்டே போகும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் டேபிள் இட் வில் பி லிங்க் டுகெதர் இன் எஸ்கியூஎல் கான்செப்ட்ல வந்து எந்தெந்த டேபிள்ல வந்து என்னென்ன காலம்ஸ் இருக்கணும், என்னென்ன ரோஸ்ல வந்து என்னென்ன ஃபீல்ட் அக்செப்ட் பண்ணணும், நியூமரிக் மட்டும் அக்செப்ட் பண்ணுமா, இல்ல வந்து உங்களுக்கு ஸ்பேஸ் அலோவ் பண்ணலாமா, இல்ல வேரியபிள் கேரக்டர்ஸ் வேர் கேர் மட்டும் தான் அலோவ் பண்ணணுமா என்னன்றது வந்து அவங்க ப்ரீ டிஃபைன் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து டேட்டா பேஸ்ல வந்து டேபிள்ஸாக தான் வந்து ஸ்டோர் ஆகும், ஸ்ட்ரக்சர்டாக தான் ஸ்டோர் ஆகும். எந்த பர்டிகுலர் ரோல எந்த காலம்ல வந்து என்ன அலோவ் பண்ணணும் அப்படின்றத ப்ரீ டிஃபைன் பண்ணிடுவோம். தென் அதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஸ்ட்ரக்சர்டா வந்து டேட்டாவை ஸ்டோர் பண்ணி ஆக்சஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஏதாவது கொஸ்டின் இருந்தா கேட்கலாம். ஸோ எனி ஸ்பெசிஃபிக் கொஸ்டின் so far? Audio is fine, right? Okay. Yes, Stan. Okay, sure, no problem. ஸோ ஏன்னா நேற்று ஃபர்ஸ்ட் ஆஃப் ரெக்கார்டிங் வந்து இட் டிட் நாட் ஹேப்பன். ஸோ அதை நான் திருப்பி தான் அதை ரீரெக்கார்ட் பண்ணணும். ஓகே, ஸோ இங்கே இப்போ எஸ்கியூஎல்லை பொறுத்த வரைக்கும் யூ ஹேவ் வெரைட்டி ஆஃப் வெர்ஷன்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ். நீங்கள் விக்கிபீடியாவில் போய் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் எஸ்கியூஎல் வெர்ஷன்ஸ் அப்படின்னா அதுலேயே நமக்கு பல வெர்ஷன்ஸ் இருக்கும். இப்போ மைக்ரோசாஃப்ட் எஸ்கியூஎல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கும் தனியாக வெர்ஷன்ஸ் அவங்க ரிலீஸ் பண்ணிட்டே வராங்க. ஆரக்கிள்லேயும் அதே மாதிரி தே ஹேவ் செப்பரேட் டேட்டா பேஸ் இன்ஜின் வெர்ஷன்ஸ். இங்கே வந்து உங்களுக்கு ரிஜிட் ஸ்கீமா வந்து ரிஜிடாக தான் இருக்கும். இட் இஸ் பவுண்ட் டு ரிலேஷன்ஷிப். நிறைய டேபிள்ஸ் வந்து இட் வில் பி இன்டர்லிங்க்ட். தென் வந்து இப்போ இன்கேஸ் ஏதாவது நான் மாடிஃபை பண்ணணும், ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஸ்கீமா மாடிஃபை பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை வந்து டேட்டா பேஸ் நம்ம டச் பண்ணுறோம் அப்படின்னாலே நிறைய டவுன் டைம் இன்வால்வ். இங்கே அப்படி கிடையாது. உங்களுக்கு ஹரிசாண்டல் ஸ்கேலிங் அப்படின்றதால யூ வில் ஹேவ் அ லாட் ஆஃப் டவுன் டைம்லாம் வர்றது கம்மி தான். ஏன்னா வந்து தனித்தனியாக ஒரு சிஸ்டமாக நீங்கள் அப்டேட் பண்ணிட்டே போகலாம். ஹரிசாண்டல் ஸ்கேலிங் இருக்கிறதால இட் கேன் ஆட்டோமேட்டிக்காக வந்து இட் கேன் ஹேவ் ஆட்டோ ஸ்கேலிங்கும் இங்கே சப்போர்ட் இருக்கு. ஆட்டோ எலாஸ்டிசிட்டி ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஆன்லைன்லேயே நீங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம், டிக்ரீஸ் பண்ணலாம். வேற எஸ்கியூஎல் டேட்டா பேசஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கான்ஃபிகரேஷன் மாத்துறதா இருந்தாலும் சரி, சைசிங் டச் பண்றதா இருந்தாலும் யூ நீட் அ லாட் ஆஃப் டவுன் டைம். இங்க நாட் ஓன்லி சீக்வலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய கம்யூனிட்டி டிபெண்ட் ப்ராடக்ட்ஸ் நிறைய இருக்கு, நிறைய ஓப்பன் சோர்ஸ் ப்ராடக்ட் இருக்கு. ஸோ நிறைய காஸ்ட் எஃபெக்டிவா நம்ம யூட்டிலைஸ் பண்ண முடியும்.
நிறைய கேச்சிங் ஆப்ஷன்ஸ் எல்லாமே இதுல இன்டெகிரேட்டடாவே கொடுக்குறாங்க. வேற எஸ்கியூஎல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்ப ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து ஆரக்கிள் எல்லாம் உங்களுக்கு அந்த கேச்சிங் ஆப்ஷன்ஸ் வந்து இன்டெகிரேட்டடா கொடுக்குறாங்க. பட் ப்ரீவியஸ்லாம் வந்து முன்னாடிலாம் பார்த்தோம் அப்படின்னா வி ஹாவ் டு கோ ஃபார் எக்ஸ்டர்னல் கேச்சிங், அந்த ரெடிஸ் கேட்ச் ஆர் அந்த மாதிரி இன் மெமரி கேச்சிங் ஆப்ஷன்ஸ்லாம் வந்து முன்னாடி இல்லாம இருந்தது. இப்போ வேற இங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஓப்பன் சோர்ஸே நிறைய உங்களுக்கு எலாஸ்டிக் கேட்சா இருக்கட்டும், இல்ல இன் மெமரி டேட்டா ஸ்டோரா இருக்கட்டும், இல்ல முன்னாடிலாம் வந்து ஆன் ப்ரமைசஸ்ல வந்து மெம் கேச் ரெடிஸ் கேச்னு சொல்லிட்டு தனி சிஸ்டம்ஸ் தான் இது கொடுத்துட்டு இருந்தாங்க. வேற இப்போ எல்லாமே வந்து உங்களுக்கு க்ளோஸ்லி இன்டெகிரேட்டட் சொல்யூஷன்ஸாவே வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நாட் ஒன்லி SQL இஸ் வெரி பாப்புலர். ஏன் பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் மைக்ரோ சர்வீசஸ் அண்ட் கண்டெய்னரைஸ்ட் ஒர்க் லோட் வந்ததுக்கு அப்புறம் இந்த ஆப்ஷன்ஸ்லாம் வந்து நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஈவன் டேட்டா பேசஸை கூட நீங்க கண்டெய்னரா ரன் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் வந்துருச்சு. இப்போ முன்னாடிலாம் வந்து இந்த மாதிரி ஹெவி டேட்டா பேசஸ்லாம் கண்டெய்னரா மாற்றணும் அப்படின்னா இட் இஸ் நாட் ரியலி பாசிபிள். பட் இப்போ வந்து உங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன ஆப்ஷன்ஸா வந்து ஸ்பிளிட் பண்ணும்போது ஒரு மைக்ரோ சர்வீஸ்க்கும் மைக்ரோ ஃபங்க்ஷனுக்கும் சின்ன சின்ன டேட்டா பேசஸ் யூஸ் பண்ணும்போது அது ஈஸியாக நீங்கள் அதுவே கண்டெய்னராக வந்து ரன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ்லாம் இங்கே இருக்குது. ஸோ இப்போ மாங்கோ டிபியா எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை டாக்குமெண்ட் டிபியா எடுத்துக்கிட்டாலும் நிறைய கஸ்டமர் என்விரான்மெண்ட்ல தே ஆர் ஹேவிங் இட் அஸ் அ கண்டெய்னராகவே ரன் பண்ணுறாங்க ECS அண்ட் EKS ஆப்ஷன்ஸில். ஸோ இது எல்லாமே இன்டர்லிங்க்ட். ஓகே, சி இப்போ நீங்கள் OLTP சொன்னோம், அது வந்து இட் இஸ் லிங்க் டு SQL. OLAP சொன்னோம், இட் இஸ் லிங்க் டு நாட் ஒன்லி SQL. அண்ட் பிஹைண்ட் த சீன் வந்து பார்த்தோம் அப்படின்னா தே ஆர் லிங்க் டு டேட்டா பேசஸ். இப்போ SQL இஸ் லிங்க் டு டேட்டா பேசஸ். Not only SQL is linked to data warehouses and OLAP applications. ஸோ இதில் நிறைய உங்களுக்கு கேட்டகரிஸ் வந்துருச்சு. ஸோ இங்கே கிளியராக கொடுத்துருக்காங்க. இப்போ ரீசெண்டாக வந்த சோஷியல் அப்ளிகேஷன், IoT சொல்யூஷன்ஸ், கேமிங் அப்ளிகேஷன், இந்த மாதிரி சினாரியோஸில் வந்து நீங்கள் நிறைய நாட் ஓன்லி SQL பார்க்க முடியும். வேறஸ் நீங்கள் ட்ரெடிஷ்னலாக யூஸ் பண்ணிட்டு இருந்த மொபைல் அப்ளிகேஷன், வெப் அப்ளிகேஷன், என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன், அதிலெல்லாம் வந்து யூ கேன் ஸ்டில் see a lot of SQL யூசேஜ் வந்து இன்னும் இருந்துட்டு இருக்கும். ஆல்மோஸ்ட் இன்னுமே 60-70% வந்து SQL தான் வந்து உங்களுடைய பிசினஸ் அப்ளிகேஷன்லாம் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. பட் கிராஜுவலா வந்து உங்களுக்கு கண்டெய்னரைசேஷன் நடக்க இட் இஸ் கெட்டிங் மைக்ரேட்டட் டு நாட் ஓன்லி SQL கேட்டகரி. ஸோ ஓவர் த பீரியட் வந்து திங்ஸ் வில் சேஞ்ச். ஒரே அப்ளிகேஷன்ல வந்து யூ வில் ஆல்சோ ஹேவ் SQL அண்ட் யூ வில் ஆல்சோ ஹேவ் நாட் ஓன்லி SQL. ஸோ அதுதான் வந்து திங்ஸ் ஆர் எவால்விங்.